அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆடி மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், வாலாஜாபாத் அடுத்த புன்னவாக்கம், முத்துமாரியம்மன் நாடக மன்றம், திமிரி அடுத்த திமிரி குமரகிரி மலையடி வாரம். அப்புறம் ஏகாத்தம்மன் நாடக மன்றம் பாத்தீங்கன்னா செய்யூர் லைன்ல நல்லூர் கூற்றோடு வெள்ளரை அப்படிங்கிற ஊர்ல நாடகம். காஞ்சி கௌரி நாடக மன்றம் ஆரணி அடுத்த இரும்பேடு, திருவலம் அசோக் நாடக மன்றம் பவுஞ்சூர் அடுத்த திட்டாம்பட்டு, வினிதா நாடக மன்றம் வாலாஜாபாத் அடுத்த வாலாஜா கன்னிகாபுரம், அருள்ஜோதி நாடக மன்றம் அரக்கோணம் டு சோளிங்கர் லைன்ல ஜோதிபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம அருள்ஜோதி நாடக மன்றத்துக்கு நாடகம். குரு நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த எறும்பி, ஆர்த்தி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த கல்யாண பூண்டி. நேற்றும் அதே ஊர் தான், இன்னைக்கும் அதே ஊர் தான். ஒரே ஊர்ல 2 நைட்டு ஆர்த்தி நாடக மன்றம் நாடகம் நடத்துறாங்க. லாவண்யா நாடக மன்றம் வாலாஜாபேட்டை பக்கத்துல விசி மோட்டூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம லாவண்யா நாடக மன்றத்துக்கு நாடகம். பாஞ்சாலியம்மன் கட்டைக்கூத்து ஆரணி டு திமிரி ரோட்ல மோசூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பாஞ்சாலியம்மன் கட்டைக்கூத்துக்கு நாடகம். சுந்தர் நாடக மன்றம் பானாவரம் அடுத்த மேட்டுமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சுந்தர் நாடக மன்றத்துக்கு நாடகம். மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் ரெண்டாடி அடுத்த மன்னாசாமி அப்படிங்கிற ஊர்ல நாடகம். வெற்றி நாடக மன்றம் நெமிலி அடுத்த கீழ் வெங்கடாபுரம். சக்தி கணபதி நாடக மன்றம் கலம்பூர் அடுத்த கிருஷ்ணாவரம். ஜெயலட்சுமி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த சத்திர தெரு. ஜெயலட்சுமி நாடக மன்றம் செஞ்சி சத்திர தெரு. துர்காதேவி நாடக மன்றம் நம்ம ஆரணி அடுத்த சேவூர் பக்கத்துல ராட்னமங்கலம். நந்தினி நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த நோனாம்பூண்டி மலர். நந்தினி நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த நோனாம்பூண்டி. வேலன் நாடக மன்றம் மேல்மருவத்தூர் அடுத்த கொலம்பாக்கம். கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் வேலம் பக்கத்துல அம்மூர். துளசி நாடக மன்றம் நெமிலி அடுத்த மகேந்திரவாடி. முத்தாலம்மன் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த நர்மாபல்லம். செய்யாறு வாணி நாடக மன்றம் பணப்பாக்கம் அடுத்த கீழ் வெண்பாக்கம். பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் ஆரணி அடுத்த பையூர். பரணி நாடக மன்றம் நெல்வாய்க்கூற்றோடு அடுத்த பாலேஸ்வரம். சிவஸ்ரீ நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த மேட்டுக்குப்பம். பூவரசன் நாடக மன்றம் சாலவாக்கம் அடுத்த ஆலப்பாக்கம். சக்தி நாடக மன்றம் சோளிங்கர் டு அரக்கோணம் லைன்ல சித்தேரி அப்படிங்கிற ஊர்ல நம்ம சக்தி நாடக மன்றத்துக்கு நாடகம். சுமதி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த களக்காட்டூர். பத்மா நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த கீழ்கதிர்பூர். ஆஞ்சநேயர் நாடக மன்றம் திருத்தணி அடுத்த ராமாபுரம். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் ராமாபுரம் சீசமங்கலம். சபரி நாடக மன்றம் ரெண்டாடி அடுத்த ஏரி முன்னூர். ஆரணி வள்ளி நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த சத்திரமோட்டூர் பக்கத்துல ராமநாதபுரம். தனம் நாடக மன்றம் பெருநகர் அடுத்த வந்தவாசி லைன்ல பெருநகர் அடுத்த மேல்பாக்கம். தனுஷ் நாடக மன்றம் சேர்க்காடு அடுத்த கிருஷ்ண கவுண்டலூர். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு. நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. நம்மளுடைய சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு எங்க எல்லாருக்குமே ஒரு உடன்பிறப்பு போல, ஒரு பில்லர் போல எங்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினர் நம்மளுடைய வி.கே. வாசு. நாடக கலைஞர்களுக்கு நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துல இருக்கக்கூடிய நாடக கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய திருவண்ணாமலை மாவட்டத்திலும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாடு லெவல்ல முழுக்க இயல் இசை நாடக மன்றம், தமிழ்நாடு இயல் இசை நாடகத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வி.கே. வாசுதேவன் அண்ணா பொதுக்குழு உறுப்பினரா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த 10 ஆண்டு காலமா அப்பாக்கு அடுத்து நாடக கலைஞர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல நிறைய விஷயங்கள் போயிட்டு இப்போ ஒரு கலை பண்பாட்டு துறையிலயோ இயலிசை தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்திலயோ போயிட்டு எங்களால எந்த ஒரு விதமான ஒரு உதவியும் கையெழுத்தும் வாங்க முடியாது. கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருந்து எல்லாத்தையும் ஈஸியா பண்ணி கொடுக்கறது நம்மளுடைய குன்னத்தூர் வி.கே. வாசுதேவன் அண்ணா தான்.
இப்போ அவருக்கு அண்ணாக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெவல்ல ஒரு பொறுப்பு இருக்கு, நம்ம கலைஞர்களுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னா எனக்கு சீக்கிரமா செஞ்சு கொடுக்க ஒரு அண்ணா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம். எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இப்ப அண்ணா ஒரு பொறுப்புல போட்டு அவருக்கு அதுக்கான கையெழுத்து போட்டா அது சீக்கிரமா அந்த வேலை ஆகும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இப்ப அண்ணாக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷம். அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். எப்பவுமே கலைஞர்களுக்கு ஒண்ணுன்னா, அதாவது வேலூர் மாவட்டத்திலே ஆகட்டும், நம்ம ஆரணி ஆகட்டும், எந்த இடத்துல இருந்தாலும் கலைஞர்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்து மூலயமா கிடைக்கிற எல்லா உதவிகளையும் அண்ணன் மூலயமா தான் எங்களுக்கு வந்து சேரும். ஒருத்தர் கூட மிஸ் ஆகாது. அந்த மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப நல்லது செய்வார் அண்ணா. இப்ப அண்ணா உங்களோட பேசுவாங்க. அனைத்து அனைத்து நாடக கலைஞர்களுக்கும்